இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி KondaiKadalai தோசை அண்ட் ஒயிட் பொட்டேட்டோ குருமா. இட்லி மாவு தோசை மாவு ஊற வைக்க மறந்துட்டீங்களா? வாங்க இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கலாம். இந்த ரெசிபியில் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ஜிம்முக்கு போகிறவங்களுக்கும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி. நான் இந்த பவுலில் கொண்டக்கடலை எடுத்தேன். அதே பவுலில் பச்சரிசியும் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தையும் எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, அரை துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஜீரகம், தேவையான அளவு உப்பு. மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கொண்டக்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம், ஊற வச்ச பச்சரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. மிக்ஸியில் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ கொண்டக்கடலை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. மீன்வைல் நம்ம பொட்டேட்டோ ஒயிட் குருமா ரெடி பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஒயிட் குருமாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு, 5 பச்சை மிளகா, நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம், பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு ஏலக்காய், கல்பாசி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொத்தமல்லி, 3 பீஸ் தேங்காய், தாளிக்க எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், பட்டை, ஏலக்காய், கல்பாசி, லவங்கம், கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க வைக்கலாம். மீன் டைம் நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தவா வச்சுருக்கேன். தோசையை ஊற்றிக்கலாம். இந்த கொண்டக்கடலை தோசையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.